அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் சாரி. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸ ஒரு லாங் டெர்ம் பொட்டென்ஷியல் குரோத் இருக்கிற ஸ்டாக்ஸ வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு லைவ் கிளாஸ் ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுல நான் Facebookல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். ஒரு லைவா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா சில டெக்னிக்கல் இஷ்யூ காரணமா அத என்னால பண்ண முடியல. ஸோ அதனால ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவா ரெடி பண்ணி குடுத்துறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்றேன். இதுலயே உங்களுக்கு ஒரு லைவ் கிளாஸ்ல நடத்தக்கூடிய எல்லா அம்சங்களும் இதுல இருக்கும். ஸோ வரக்கூடிய காலங்கள்ல இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸை சரி பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு லைவ் நடத்தலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்றது, ஒரு லாங் டேர்முக்கோ அல்லது ஒரு மல்டி பேக்கர் ஆகக்கூடிய வாய்ப்புள்ள பங்குகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்கிரீனரை பயன்படுத்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றின ஒரு வீடியோ கிடையாது. ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றின ஒரு வீடியோ ஒரு லைவ் கிளாஸ் ஏற்கனவே நான் நடத்தி அதனுடைய ரெக்கார்டட் வீடியோவையும் நான் குரூப்பில் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபண்டமெண்டல் அனலைஸில் வந்து அந்த கீ மெட்ரிக்ஸ் இதெல்லாம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன, அதெல்லாம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின விளக்கமான வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க் அது. அது குரூப்போட லிங்க் கிடையாது, டெலிகிராம் லிங்க். அந்த வீடியோவுக்காக ஏற்படுத்தின ஒரு டெலிகிராம் லிங்க் அது. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்து அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அதை. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் ஸ்க்ரீனர் டாட் இன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு தேவையான கீ மெட்ரிக்ஸை பயன்படுத்தி எப்படி வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம், ஒரு லாங் டேர்முக்கு உண்டான ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ வாங்க அடுத்தடுத்து எப்படி நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு ஃபினான்சியல் ரேஷியோ இருக்கும். அதில் இபிஎஸ், பிஇ ரேஷியோ, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, பெக் ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி, புக் வேல்யூ, price to book value, price to sales, dividend yield, financial leverage ratio, interest coverage ratio, earnings yield, இதெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபினான்சியல் ரேஷியோ. அது கீ மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான ஆன்சரும் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பிஇ ரேஷியோ ஒரு ஸ்டாக்குக்கு பிலோ 20, 15 கீழே இருந்தால் இதெல்லாம் வந்து அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ இருக்கணும், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு லைவ் கிளாஸ் தான் நான் ஆல்ரெடி பண்ணினேன். ஒரு ஃப்ரீ லைவ் கிளாஸ் நம்ம பண்ணியிருந்தோம். அதனுடைய லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அதை பார்த்தா ஐடியா கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. இதையெல்லாம் நமக்கு தேவையான மாதிரி, இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு பிஇ ரேஷியோ 20 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு 10 இருந்தால் நல்லது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அந்த 10 வச்சு அந்த 10 இருக்கிற பிஇ ரேஷியோ ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஆர்ஓஇ 15 இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். இது 15க்கு மேலே இருந்தால் நல்லது அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது ஃபினான்ஷியல் ரேஷியோஸில். ஸோ இது வந்து நமக்கு 20க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை எப்படி எடுக்கிறது, 25 இப்போ நமக்கு ஒரு கம்பெனியோட ஆர்ஓஇ வந்து 25% மேலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பங்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம், தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டாக்ஸ் குவைரியை பயன்படுத்தி ஸ்க்ரீனரை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து ஓனாக கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி ஒரு லாங் டேர்ம் growth இருக்கிற ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஸ்க்ரீனரை பயன்படுத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி நம்ம வந்து குவைரி வந்து நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனர் உங்களோட கூகுள் ப்ரௌசரில் போயிட்டு ஸ்க்ரீனர் டாட் இன், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்க்ரீனர் டாட் இன் இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து குவைரி மேக் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனர் டாட் இனில் போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அது மூலமாக பண்ணலாம். இல்லைனா இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இமெயில் அக்கௌண்ட் கேட்கும், அதை கொடுத்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கிறனால எனக்கு மெயில் ஐடி இருக்கிறனால இதை நான் வந்து கொடுத்து உள்ளே போயிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீடுன்னு இருக்கும்.
ஸ்க்ரீனர் இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி நான் வந்து மேக் பண்ண ஒரு கொயரிஸ். இதை எப்படி அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீனருக்குள்ளே போனீங்கன்னா கிரியேட் நியூ ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் ரெடி பண்ண ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கொயரியை காட்டுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஸ்டாக் இருக்குது. இந்த 11 ஸ்டாக்கும் எந்த மாதிரி நான் வந்து கொயரி வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறத விளக்கம். மார்க்கெட் கேபிடலேஷன் 1000 crores, அதாவது மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1000 கோடிக்கு மேலே இருக்கணும். பெக் ரேஷியோ பிலோ 1. இந்த பெக் ரேஷியோ வந்து எதுக்கு அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்டர் வேல்யூவா ஓவர் வேல்யூவா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கீ மெட்ரிக்ஸ் தான் இந்த பெக் ரேஷியோங்கிறது. ஸோ இந்த பெக் ரேஷியோ 1. இந்த மாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங் பிஇ ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயை காட்டிலும் குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5 years 20%. ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 5 years ROCன்னு சொல்லுவோம் இதை சுருக்கமாக. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தினுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 50க்கு மேலே இருக்கணும், 15%க்கு மேலே இருக்கணும்னு கொடுத்துருக்கேன். டெப்ட், ஒரு கம்பெனிக்கு கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரேஷியோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 0.5ல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 50%க்கு மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. சேல்ஸ் க்ரோத், ஒரு கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் க்ரோத்துங்கிறது ரொம்ப முக்கியம். 3 வருஷத்தினுடைய சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 15%க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 3 years. ப்ராஃபிட் இருந்தால் தான் அந்த கம்பெனி வந்து வளர்ச்சி அடையும். சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி சேல்ஸும் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தினுடைய ப்ராஃபிட் வந்து 15%க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிளட்ஜ் பர்சன்டேஜ், கடன்கள் வந்து அதிகமாக, அதாவது அவங்களோட பங்குகளை ஷேர்ஸை வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து அடமானம் வைக்காமல் இருக்கணும் அதிகமாக. ஸோ அந்த ஒரு கொயரி வந்து பிளட்ஜ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிலோ 1%க்கு கீழே இருக்கிற மட்டும் கொடுத்துருக்கேன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், இயக்க லாப விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 15%க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ப்ரைஸ் டு சேல்ஸ், இதுவும் வந்து ஒரு ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கீ மெட்ரிக்ஸ். ஸோ அந்த ப்ரைஸ் டு சேல்ஸ் என்னுடைய விளக்கம் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈஸியாக புரிகிற மாதிரி தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். லிங்க் அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் டு சேல்ஸ், ப்ரைஸ் டு சேல்ஸ்னால் என்ன, பிபி ப்ரைஸ் டு புக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத பற்றின அனைத்து விளக்கமும் அதில் தெளிவாக இருக்கும். ஸோ இது வந்து பிலோ 5க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. எபிட்டா வந்து பிலோ 25க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்த ஒரு கொயரியில் வந்து கிடைச்ச எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்ஸ். இதெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு பிளைண்டாகவும் யூஸ் பண்ண வேணாம். எல்லாத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களோட ஓன் ரிஸ்கில் உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு வழிகாட்டுதல் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து இப்படியெல்லாம் வந்தால் உடனே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், அவ்வளோதான். ஒரு வழிகாட்டுதலுக்காக நடத்தக்கூடிய ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம வந்து மேக் பண்ணலாம், இந்த கொயரி வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்க்ரீனர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீனர் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஸ்க்ரீன் இருக்கும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிரியேட் சர்ச் கொயரி அப்படின்ட்டு ஒன்று வரும். இதில் நமக்கு தேவையானதை போட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விருப்பப்படுறது எது வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி ஒரு ஃபில்டர் வேணுமோ அதை எல்லாத்தையுமே இதில் நம்ம கொடுக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் இப்போதைக்கு நான் தேடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன், இதை பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்
CU இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அடிச்சிட்டேன். கிரேட்டர் தென் எவ்வளோக்கு மேலே இருக்கணும், 500 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை இங்கே நீங்கள் கொடுக்கலாம். கிரேட்டர் தென் எக்ஸாம்பிள் ஒரு 100 கொடுக்குறேன். கீழே ரன் திஸ் கொயரி. ஃபர்ஸ்ட் கரண்ட் பிரைஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு 100. இப்போ உங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னம்னா 500ன்னு கொடுக்கலாம். இல்லை 50 ரூபாய்க்கு மேலே அல்லது எனக்கு 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்மாலர் தானே போடணும். இங்கே ஸ்மாலர் தன் போட்டு 500க்கு கீழே இருக்கிற ஸ்டாக் அல்லது 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கு கரண்ட் பிரைஸ் ஸ்மாலர் தென் 100. சர்ச் கொயரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ரன் திஸ் கொயரி கொடுத்தீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2495 ஸ்டாக்ஸ் காட்டுது. இதெல்லாம் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ். சாரி, இங்க கிரேட்டர் தென் போட்டிருக்கோம், ஸ்மாலர் தென் போடும். திருப்பி அதே தான் போட்டிருக்கேனா. இப்போ பார்த்தீங்கன்னா 2561 ஷேர்ஸை வந்து இங்கே நமக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது மட்டும்தான். 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நமக்கு 100க்கு மேலே இருக்கிறது கிரேட்டர் தென் 100. அது 2495 ஷேர்ஸ் வந்து இங்கே காட்டுது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம அடுத்து இன்னொன்னும் சேர்க்கலாம். என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும், அதே சமயத்தில் 500 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். 500 ருபீஸ்க்கு கீழையும், அதாவது பிட்வீன் 100 to 500 இதுக்குள்ளே வேணும் அப்படின்னம்னா அதையும் நம்ம கொடுத்து ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் ஒரு கொயரி போட்ட பிறகு ஒரு ஸ்பேஸ் விட்டு அண்டு போடணும். அண்ட் போட்டுட்டு கீழே அதுவா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல அதே கரண்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் அடிச்சிங்கனாவே உங்களுக்கு கீழே வந்துடும். பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பிலோ 500 அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸ்மாலர் தென் 500 போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 100 அண்ட் கரண்ட் ப்ரைஸ் அதாவது இது எபவ் 100, இது பிலோ 500. 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இந்த இடத்துல அண்டு போடக்கூடாது. நீங்கள் ஒரு கொயரியை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே அண்டு லாஸ்ட்டாக போடக்கூடாது. அடுத்த கொயரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தான் இந்த இடத்துல அண்டு போடணும், ஏஎன்டி போடணும். இல்லாட்டி நீங்கள் அப்படியே கொடுத்து ரன் திஸ் கொயரி, எனக்கு இது 2 மட்டும் போதும், எனக்கு ப்ரைஸ் மட்டும்தான் முக்கியமாக இருக்கணும், அதாவது ப்ரைஸை மட்டும் தான் நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த 2 கொயரியை மட்டும் கொடுத்து ரன் திஸ் கொயரி கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு கீழே 100க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 500 ரூபாய்க்கு மேலே எந்த ஸ்டாக்கும் தாண்டி இருக்காது. கிட்டத்தட்ட 63 பேஜ் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி 100 ரூபாய்க்கு கீழேயும் இருக்காது அந்த ஸ்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடலாம். ஒரு 500 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1554 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு என்ன அடுத்து வேணும் அப்படின்னா பிஇ ரேஷியோ இம்பார்ட்டன்ட். ஒரு பிஇ ரேஷியோ என்னன்னா பிரைஸ் டு ஏர்னிங்னு சொல்லுவோம். அது வந்து எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிலோ 50க்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்காக சில பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 50, 100லாம் இருக்கும். அது வந்து அதிகமான ஓவர் வேல்யூ இருக்கும். ஆனால் அது வந்து குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்ஸ் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. நம்ம பிஇ ரேஷியோ பார்க்கும்போது ஒரே செக்டாரில் எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பிஇ ரேஷியோ எனக்கு ஒரு 15க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் வேணும். பிஇ ரேஷியோ 15க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். 15க்கு மேலே இருக்கிறது, 20க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஓவர் வேல்யூடு ஸ்டாக் அப்படிங்கிறது. நம்ம அதை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது. மற்ற கீ மெட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ அந்த பிஇ ரேஷியோவை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம்.
ஒரு ஸ்பேஸ் விட்டு அண்டு. பிஇன்னு அடிச்சீங்க அப்படின்னாவே பிரைஸ் டு ஏர்னிங் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்மாலர் தென் 15. பிரைஸ் டு ஏர்னிங் பிலோ 15க்கு கீழே இருக்கிற ஸ்டாக். இந்த கொயரி நான் இதோட முடிக்கிறேன். அதனால ஏஎன்டி போடலை இங்க. ரன் திஸ் கொயரி. ஸோ 299 ஸ்டாக்ஸ் இங்க நமக்கு காட்டுது. இப்போ இந்த 299 ஸ்டாக் என்னன்னா 500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக், 100 ரூபா 100க்கு மேல இருக்கிற ஸ்டாக். பி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா பிலோ 15க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ். இந்த இடத்துல பிஇ ரேஷியோ காட்டுது இல்லையா உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ அடுத்து நம்ம ஒரு கொயரியை சேர்க்கலாம். உங்களுக்கு நம்ம என்ன தேவையோ சேர்க்கலாம். அண்டு போடுறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெக் ரேஷியோ, டெப்ட் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது டெப்ட். இந்த டெப்ட்டுங்கிறது வந்து 1க்கு கீழே இருக்கணும். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிலோ 1க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கை எப்பையும் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா 1 அப்படிங்கிறது கடன் விகிதம். அந்த கம்பெனிக்கு 1க்கு மேலே இருந்துச்சு அதனுடைய டெப்ட் ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி. டிஇன்னு அடிச்சிங்கனாவே வந்துடும் டெப்ட் டு ஈக்விட்டி. இந்த டிஇ ரேஷியோ எபவ் 1க்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது அவங்க சம்பாதிக்கிற 1 ரூபா வருமானத்துக்கு 2 ரூபா கடன் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து டெப்ட் ரேஷியோ. அவங்களுக்கு வருமானம் 1 ரூபானா கடன் 2 ரூபா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே 1க்கு கீழே 0.5 அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 1 ரூபா வருமானம்னா 50 காசு கடன். எனக்கு 100 ரூபா வருமானம் அப்படின்னம்னா 200 ரூபா கடன் இருந்துச்சுன்னா நான் கையில் இருக்கிற மொத்த வருமானத்தையும் கடனுக்கே சரியா போயிடும். மேற்கொண்டு 100 ரூபா கடனை வாங்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் என்னோட கடன்காரனுக்கு. இதே என்னோட வருமானம் 100 ரூபா, எனக்கு 50 ரூபா கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த 50 ரூபா கடனை செலுத்திட்டு மீதி 50 ரூபாயில நான் என்னோட செலவுகளை பார்க்கலாம். அதுதான் ரொம்ப சிம்பிள் டெப்ட் டு ஈக்விட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்போ பிலோ 50க்கு கீழே அல்லது 1க்கு கீழே நம்ம ஒரு பிலோ 50 சொல்ல 0.5 1க்கு கீழே. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி வந்து ஸ்மாலர் தென் 0.5. ஓகே, இப்போ ரன் திஸ் கொயரி. 193 கம்பெனி காட்டுது. ஓகேவா, 199 கம்பெனியும் வந்து 500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற கம்பெனி, பிஇ ரேஷியோ 15க்கு கீழே இருக்கிற கம்பெனி, அதே மாதிரி டெப்ட் அதிகமாக இல்லாத கம்பெனி. டெப்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடனே இல்லை இங்கெல்லாம். இந்த கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 டெப்ட் ஈக்விட்டி இருக்கு இல்லையா, இந்த இடம் பாருங்க 0, 0.100. மேக்சிமம் கடன் இல்லாத கம்பெனிகள் இதெல்லாம் 0.38. ஸோ இதெல்லாம் வந்து டெப்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற கம்பெனி அல்லது டெப்டே இல்லாத கம்பெனி. ஓகே, இப்போ இன்னொரு கொயரி சேர்க்குறோம். ஸோ ஸ்பேஸ் விட்டு ஏஎன்டி போட்டுக்கிறோம். எனக்கு மார்க்கெட் கேபிட்டல் நம்ம ஸ்மால் கேப் இந்த செலக்ட் பண்ணுறோமா அல்லது ஒரு மிட் கேப் செலக்ட் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து. பொதுவாக வந்து 5000 கோடிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்மால் கேப்னு சொல்லுவோம். 5000 to 20,000 கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிறது எல்லாமே மிட் கேப்னு சொல்லுவோம். அபவ் 20,000 crores மேலே இருக்கிற கம்பெனிகள் எல்லாம் லார்ஜ் கேப். ஸோ இதில் நமக்கு எந்த கேட்டகரி வேணும், நான் ஸ்மால் கேப்பில் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னம்னா மார்க்கெட் கேபிட்டல், எம்ஏ மார்க்கெட் கேபிடலேஷன். ஸ்மாலர் தென் அல்லது எபவ் 500 crores மேலே இருக்கிற கம்பெனி செலக்ட் பண்ணலாம். எப்பயும் மார்க்கெட் கேபிடலேஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனி நல்லது. ஸோ இங்கே 500 crores 500 அடிச்சா போதும் நம்ம. இப்போ ரன் திஸ் கொயரி. எப்பயுமே கொயரியை முடிக்கும் போது அண்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொயரி ஒர்க் ஆகாது. 68 கம்பெனி 500 crores மேலே இருக்கிற கம்பெனிகள் இதெல்லாம். மார்க்கெட் கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் 500 crores மேலே டெப்ட் கம்மியாக இருக்கிற கம்பெனி. அதே சமயத்தில் 500 rupees கீழே இருக்கிற கம்பெனி 68 கம்பெனிகள் கிடைச்சிருக்கு.
500க்கு கீழே இருக்குது, 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது கரண்ட் ப்ரைஸு. ப்ரைஸ் டு ஏர்னிங் 15க்கு கீழே, டெப்ட் இல்லாத கம்பெனிகள், மார்க்கெட் கேப்லேஷன் 500 க்ரோர்ஸ்க்கு மேலே இருக்கிற கம்பெனி. இல்லை எனக்கு அவ்வளோ தேவையில்லைன்னா இதே மாதிரி நம்ம இங்கே கொடுக்கலாம். 500 கோடிக்கு மேலே இருக்கிற கம்பெனி, 100 கோடிக்கு கீழே இருக்கு, அதாவது 100க்கு கீழே இல்லாத கம்பெனி, அந்த மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ 100 டு 500 கோடி, பிட்வீன் 100லேருந்து 500 கோடிக்குள்ளே மட்டும் வேணும் அப்படின்னா மார்க்கெட் இன்னொரு கொயரியை கீழே ஏஎன்டி சேர்த்து மார்க்கெட் கேப்லேஷன் அது போட்டு இங்கே 100 பிலோ 100 போட்டிங்க அப்படின்னா 100 கோடிக்கும் 500 கோடிக்கும் இடைப்பட்ட கம்பெனிகள் இங்கே வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கொயரி சேர்க்கலாம் அப்படின்னம்னா ஏஎன்டி. ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி நம்மகிட்ட இருந்து வாங்குற பணத்தின் மூலமாக எவ்வளோ வந்து ஏர்னிங் பண்ணுறாங்க அப்படின்னு தான் ஈக்விட்டி. அந்த ஈக்விட்டியை பயன்படுத்தி நம்மகிட்ட வாங்குற அந்த அமௌண்ட்டை பயன்படுத்தி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி எவ்வளோ அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நார்மலாக பார்த்தீங்கன்னா 15%க்கு மேலே இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லணும்னா என்ன செய்யலாம்? 15%க்கு மேலே போடலாம், இல்லை எனக்கு 10க்கு மேலே வேணும்னாலும் போடலாம், இல்லை பிலோ 20க்கு கீழே இருக்கிறது அப்படின்னாலும் போடலாம். பொதுவாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஹையராக இருக்கிறது நல்லது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கிரேட்டர் தென் 15%க்கு மேலே இருக்கிறது. ரன் திஸ் கொயரி. 27 ஸ்டாக் வந்து இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசின்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஆர்ஓசிஇ, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெட்ரிக்ஸு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருந்து வாங்குற பணம், நிறுவனம் அவங்க வெளியே கடன்லாம் வாங்குவாங்க இல்லையா, மொத்த முதலீடு நம்மகிட்ட இருந்து வாங்குறது, அவங்களோட கேபிட்டல், கடன் வாங்கின கேபிட்டல் எல்லாத்தையும் போட்டு எவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்க, வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்கிறது. ஸோ அது வந்து எப்பயுமே வந்து 15%க்கு மேலே இருக்கிறது நல்லது. அப்போது கிரேட்டர் தென். ஒரு 15%. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 26 கம்பெனிஸ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 60க்கு மேலே இருக்குது, 64% இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 48%. அது மாதிரி எல்லாமே நல்லா ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கக்கூடிய கம்பெனிகள். டெப்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனிகள், பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கானது. கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ இதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அது மாதிரி நமக்கு தேவையானது ஒரு கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ வந்து எப்பயுமே 1க்கு மேலே இருக்கிறது நல்லது. ஸோ 25 கம்பெனிகள் இங்கே ஷோ ஆகுது. கரண்ட் ரேஷியோ 1க்கு மேலே இருக்கிறது. கரண்ட் ரேஷியோங்கிறது ஒரு ஷார்ட் டைம் லயபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ அதெல்லாம் சொல்கிறது. ஸோ அதனுடைய வீடியோவில் எல்லா விளக்கமும் இருக்குது, அதை பாருங்கள். அதே மாதிரி குயிக் ரேஷியோ அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு மேலே இருக்கிறது நல்லது. கிரேட்டர் தென் 1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 22 ரிசல்ட் கவுண்ட் ஷோயிங் பேஜஸ் 1 of 1. ஓகேவா? 22 கம்பெனிகள் வந்து காட்டுது நமக்கு. 500 ரூபாய்க்கு மேலே இருக்கிற கம்பெனி, 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற கம்பெனி. ப்ரைஸ் டு ஏர்னிங் 15%, 15%ல் 15. டெப்ட் வந்து 0.5க்கு கீழே இருக்குது. மார்க்கெட் கேப்லேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 500 crores. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா 15. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் பார்த்தீங்கன்னா 15. அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ
எல்லாமே வந்து 1க்கு மேல இருக்கிற மாரி நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் எப்படி போடணும்ங்கிறது நெறைய இருக்கு. நம்ம வேணுங்கிற கொயரிய வந்து நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் குடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல சேவ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, சேவ் திஸ் கொயரி குடுத்துட்டு இங்க ஒரு நேம் உங்களுக்கு என்ன தேவையோ போட்டு அத இங்க சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். ஸ்க்ரீனர்ல வந்துரும். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இப்ப இந்த மார்க்கெட் கேப்குலேஷன் இப்ப வந்து 22 ஸ்டாக் இங்க காட்டுதா? இப்ப எதையாவது ஒண்ணு கூட்டி குறைச்சோம்னா, ஸ்டாக்கினுடைய எண்ணிக்கை அதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் ஆகும். இப்ப இந்த மார்க்கெட் கேப்குலேஷன நான் எடுத்துடுறேன். நான் எந்த விதமான கண்டிஷன்ஸும் குடுக்கல. குடுத்துட்டு ரன் திஸ் கொயரி குடுக்குறேன். 76 ஸ்டாக் காட்டுது. ஸோ அதே மாரி எனக்கு இந்த ரூ. 500 மேல ரூ. 500 கீழ இருக்கிற கம்பெனிகள் மட்டும் வேணும். அதையும் எடுத்துறலாம். ரூ. 100 மேல எவ்வளோ இருந்தாலும் சரி. அதையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ரன் திஸ் கொயரி குடுத்தோம்னா 92 ஸ்டாக் காட்டுது. ஸோ இந்த பிஇ ரேஷியோ 20ன்னு மாத்தி பார்ப்போம். 178 ஸ்டாக். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 15க்கு கீழ இருக்கிற மாரி குடுத்தோம். இப்ப என்ன குடுத்திருக்கோம்னா 20க்கு கீழ. பிஇ ரேஷியோ வந்து 20க்கு கீழ இருக்கிற மாரி குடுத்தங்காட்டியும், இப்ப ஸ்டாக்கினுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. அதாவது 15க்கு மேல இருக்கிற பிஇ ரேஷியோ 15க்கு மேல இருக்கிற கம்பெனி இதுல வந்துரும். ஆனா 20 தாண்டாது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு 178 ஸ்டாக் காட்டுது. ஸோ இதுதான் பேசிக். ஒரு நமக்கு தேவையானது வந்து ஒரு பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம தனித்தனியா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் 3 வருஷத்துக்கு. நம்ம இந்த மாரி எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், கூட்டலாம், குறைக்கலாம். சேல்ஸ் குரோத் 3 வருஷத்துக்கு வந்து எனக்கு 20% இருக்கிற ஸ்டாக் மட்டும் காட்டு அப்படின்னு பார்க்குறோம். சேல்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனிக்கு முக்கியமானது. சேல்ஸ் இருந்தா தான் அந்த கம்பெனி வந்து வளரும். எந்த பொருளுமே சேல்ஸ் பண்ணாம வெறும் ப்ராஃபிட் மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப கவனமா இருக்கணும் அதுல. அதுல வந்து ஃபேக்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால சேல்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேல்ஸ் குரோத் 3 வருஷத்துடைய சேல்ஸ் குரோத் வந்து எனக்கு ஒரு 20%க்கு மேல இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு கொயரிய போடுவோம். ரூ. 1448 கம்பெனிகள் காட்டுது. பார்த்தீங்கன்னா, அது பிஇ அதிகமாவும் இருக்கும், கம்மியாவும் இருக்கும். ஏன்னா, நம்ம அந்த கண்டிஷன்ஸ் எதையுமே இங்க குடுக்கல. ஸோ, நம்ம இப்ப ஒரே ஒரு சிங்கிள் கொயரி தான் குடுத்துருக்கோம். ஸோ, இந்த மாரி நம்ம தனித்தனியா வந்து நம்ம பார்த்து எல்லாத்தையுமே நம்ம மெர்ஜ் பண்ணியும் பண்ணிக்கலாம். சேல்ஸ் குரோத். அதே மாரி ப்ராஃபிட் குரோத். ப்ராஃபிட். உங்களுக்கு என்னென்ன கொயரி எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா, இங்க ஷோ ஆல் ரேஷியோன்னு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதெல்லாம் நம்ம அதுல சேர்க்கலாம். உங்களுக்கு இதுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா, இந்த ஷோ ஆல் ரேஷியோ ரைட் கார்னர்ல இருக்கும். ஷோ ஆல் ரேஷியோஸ். இதுல என்னென்னலாம் நம்ம சேர்க்கலாம், கூட்டலாம், குறைக்கலாம் அப்படிங்கிறது இதுல நமக்கே தெரிஞ்சிரும். இத சேர்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். ரீசென்ட் சேல்ஸ், ஓபிஎம், ஹிஸ்டாரிக்கல் இந்த சைடுல இதெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து டிவிடெண்ட் ஈல்டு வேணும் அப்படின்னா சேர்க்கலாம். டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 2% மேல இருக்கிற கம்பெனி வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் குடுக்குற கம்பெனியா இருக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது வேணும்னாலும் சேர்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். டெப்ட் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இபிஎஸ், டெப்ட், ப்ரமோட்டர் ஹோல்டிங். உதாரணத்துக்கு ஒரு ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை சேர்ப்போம். 50%க்கு மேல இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்க சேல்ஸோட சேர்த்து ப்ராஃபிட்டையும் சேர்த்து பார்த்துருவோம். ப்ராஃபிட் குரோத் ஒரு 3 இயர்ஸோட ப்ராஃபிட் குரோத் ஒரு 20%க்கு மேல இருக்கணும். ஒவ்வொரு கொயரிக்கும் பக்கத்துல ஏஎன்டி சேர்க்கணும். நம்ம அந்த கொயரியை முடிக்க போறோம் அப்படின்னம்னா லாஸ்டா வந்து ஏஎன்டி சேர்க்கக்கூடாது. அப்படியே விட்டுறணும். ஏஎன்டி சேர்த்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா கொயரி ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் போடுறேன். போட்டுட்டு ரன் கொடுக்குறேன். இங்க காட்டாது. ஏஎன்டி போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொயரியை நீங்க எடுக்க போறீங்கன்னு அர்த்தம்.
வேணாம் அப்படின்னம்னா அந்த அண்டை எடுத்துட்டு ரன் திஸ் கொயரி கொடுக்கணும். ஸோ 756 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல நம்ம மார்க்கெட் கேபிடலேஷன் இதெல்லாம் சேர்க்கல. இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் கேபிடலேஷன் வேணும்னா சேர்த்துக்கலாம், கரண்ட் பிரைஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், என்னென்ன வேணுமோ எல்லாமே சேர்த்து நம்ம எடுக்கலாம். இப்போ எஃப்ஐஐ ஹோல்டிங். ஸோ எஃப்ஐஐ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் எவ்வளோ இருக்கணும்? ஒரு 5% மேல எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கணும் அந்த ஸ்டாக்ஸ்ல அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் போட்டுட்டு 5 கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல காட்டும் உங்களுக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்ல உள்ள போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50%க்கு மேல இருக்கணும், எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து 5%க்கு மேல இருக்கணும், டிஐஐ ஹோல்டிங் நம்ம சேர்க்கலாம். டிஐஐ ஹோல்டிங் 5% for run this query. ஸோ 69 ஸ்டாக் நமக்கு ஷோ ஆகுது. இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய குவைரிஸ் பார்த்தீங்கன்னா 5 தான். சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth, ப்ரமோட்டர் ஹோல்டிங், எஃப்ஐஐ ஹோல்டிங், டிஐஐ ஹோல்டிங். வேற எதையும் நம்ம கொடுக்கல, பிஇ கொடுக்கல, ஆர்ஓஇ கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கல. ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்து பார்க்கலாம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ சக்தி பம்ப்ஸ் எடுப்போம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் நியூ டேப் கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கீ மெட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸ்டாக் பிஇ இவ்வளோ இருக்கணும், 25 இருக்கு, 15 நம்ம சொல்லியிருந்தோம், இது 25 இருக்கு. ஆர்ஓசிஇ நல்ல ஆர்ஓசிஇ, அதே மாதிரி ஆர்ஓஇ நல்லா இருக்கு. புக் வேல்யூ, கரண்ட் ப்ரைஸ் இது எல்லாமே இங்கே காட்டும். இயர் ஹை இயர் லோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். இப்போது நம்ம கொடுத்த கொயரியில் என்னென்ன இங்கே அப்ளை ஆகிருக்குன்னு பார்ப்போம். ப்ராஃபிட் growth, சேல்ஸ் growth 3 years 20%. ஸோ கீழே இங்கே இந்த ப்ராஃபிட் லாஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth 3 வருஷத்தோட சேல்ஸ் growth பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20%க்கு மேலே இருக்கிற சேல்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி ப்ராஃபிட் growthம் 20% கொடுத்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே 142, 408, 413 கோடி. அடுத்து என்ன கொடுத்தோம், ப்ரமோட்டர் ஹோல்டிங். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இல்லை இந்த இடத்துல பாருங்க மேலே இன்வெஸ்டர்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 55%க்கு மேலே இருக்கிற மாதிரி கொடுத்தோம். 50%க்கு மேலே. ஸோ ஜூலை குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐஐ டிஐஐ வந்து 5% கொடுத்துருந்தோம். ஸோ எஃப்ஐஐ 5%க்கு மேலே இங்கே இருக்குது. டிஐஐ வந்து 6%க்கு மேலே ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங்னு கொடுக்காம சேஞ்ச் இன் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ், அதாவது எஃப்ஐஐ வந்து போன குவார்ட்டர்ல இருந்து இந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்க அப்படிங்கிறது. ஸோ கிரேட்டர் தென் ஒரு 5% கொடுக்கலாம். இதை மட்டும் போட்டு பார்ப்போம். 3 கம்பெனிகள் காட்டுது. ஸோ இங்கே இந்த சேல்ஸ் ப்ராஃபிட் growth எல்லாம் காட்டுது பாருங்க. சேல்ஸ் வேரியேஷன் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23%. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க இந்த கம்பெனியில் மாரத்தான் நெக்ஸ்ட்ஜெனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69%. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 55% இருக்கு. ஸோ அடுத்து சேஞ்ச் இன் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் 5%, above 5%. போன குவார்ட்டர்ல இருந்து ஒரு 5% இந்த குவார்ட்டர்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு அர்த்தம். ஸோ மறுபடியும் இதை ரைட் கிளிக் பண்ணி உள்ள போகலாம். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்
எஃப்ஐஐ போன குவார்ட்டர்ல வந்து 0.94% இருந்தது. இந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா ஜூலைல 9.90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5% வந்து இன்க்ரீஸ், 5%க்கு மேலேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம கொடுத்தது 5%. 5%க்கு மேல இவங்களோட ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து இதை வந்து இந்த குவார்ட்டர்ல 5%க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டிஐயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே டிஐ கொடுக்கல, ஆனாலும் அதையும் காட்டும். அது நம்ம கொடுத்த குவைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5%க்கு மேலே இருக்கிற இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேக்ஸ் ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடியது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிகமாக வாங்கியிருக்காங்க. போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக பை பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸ். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 5%க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதே மாதிரி அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், இதனுடைய சேல்ஸ் growth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸோட சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 32%. ப்ராஃபிட் 3 இயர்ஸோட ப்ராஃபிட் growth என்னன்னு பார்த்தீங்கன்னா 57%. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50% இருக்கு. எஃப்ஐஐ ஹோல்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இன்வெஸ்டர்ஸ் மற்ற ரேஷியோவும் நீங்கள் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். மற்ற ரேஷியோவும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் பிஇ இது அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 93ங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ ஸ்டாக் பிஇ அப்படிங்கிறது இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் வேல்யூன்னு அர்த்தம். அதிகமான விலை இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூவை காட்டிலும் அதனுடைய வேல்யூ வந்து அதிகம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அதிகம் அப்படிங்கிறதுக்காக இது நல்ல கம்பெனி இல்லைன்னு சொல்லிட முடியாது. மற்றதெல்லாம் பார்க்கணும். புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஆர்ஓஇ கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓசி ஓகே. கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ இதெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். அது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக இருக்கும், பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தாலும் நீங்கள் அதே செக்டாரில் இருக்கிற மற்ற கம்பெனியோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியர் கம்பேரிஷன் இருக்கும். இதெல்லாம் அதே செக்டாரில் இருக்கிற மற்ற கம்பெனிகள். ஸோ இதில் பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதனுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. அப்போது இதே செக்டாரில் இருக்கிற மற்ற கம்பெனிகள் இதில் எது கம்மியாக இருக்குது? ஸோ 36, அடுத்து 52, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 50, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 20க்கு மேலே தான் இருக்குது பிஇ ரேஷியோ. ஸோ அப்போது இதனுடைய பிஇ ரேஷியோ எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்து அதனுடைய ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு வந்து பிஇ ரேஷியோ மட்டும் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ மற்றதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆர்ஓஇ நல்லா இருக்கா, பெட்டராக இருக்கா? ஆர்ஓசி அப்போலோ பைப்ஸை காட்டிலும் இந்த கம்பெனிக்கு நல்லா இருக்குது. ஆர்ஓசி நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பெக் ரேஷியோ இதில் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதில் 1.62, இதில் 2.3, 1க்கு கீழே இருக்கிறது நல்லது. ஸோ இதில் 2 அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் வந்து எது எது அதிகமாக இருக்குது, ஹையஸ்ட் எது நம்மளோட அந்த லிஸ்ட்டில் வருதோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு, இயர் ஆன் இயர் ரிசல்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கணும். பட் அதெல்லாம் இந்த நம்ம இதில் சொல்ல போகிறதில்ல. இது வந்து இந்த கொயரியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் இது. ஸோ இப்போ நம்ம விட்ட இடத்துலேருந்து வருவோம். இன்வெஸ்டர்ஸ் மாராத்தானில் வந்து அப்போலோவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து 7%. போன குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 0.93 இருந்தது. இந்த குவார்ட்டரில் அப்போலோ தானே இது, ஆமாம், கிட்டத்தட்ட 5%க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஐ வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான கொயரிஸ் எது வேணாலும் போட்டு ஒரு 5-6 கொயரிஸ் 10 கொயரிஸ் எல்லாமே நம்ம போட்டு பார்க்கலாம். அப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னாமே நார்மலாக வந்து ஒரு ஃபில்டர் கிடைச்சிரும். உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸை பற்றினா ஒரு ஐடியா கிடைச்சிரும். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்,
இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்னு போடுறோம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வட்டி கட்டக்கூடிய திறன் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறது. இது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு 2க்கு மேல இருக்கிறது நல்லது, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க சம்பாதிக்கிறது வந்து வட்டிக்கே சரியா போச்சு, அவங்க கட்டுறது கடன் வாங்கினதுக்கு உண்டான வட்டிக்கே சரியா போச்சுன்னா அவங்களுக்கு பெரிய growth இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வட்டி கட்டக்கூடிய திறன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். இப்போ எனக்கு ஒரு ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வட்டி நான் வந்து நான் வாங்கின கடனுக்கு உண்டான வட்டி ஒரு 3,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு. லோன் எல்லா லோனுக்கும் சேர்த்து ஒரு 3,000 நான் வட்டி கட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னா, மீதி எனக்கு என்னோட சம்பளத்துல எக்ஸாம்பிள் ஒரு 10,000 சம்பளம் நான் வாங்குறேன் அப்படின்னா, அதுல ஒரு 3,000 இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு வட்டி கட்டக்கூடியது அப்படின்னா, மீதி வந்து பாத்தீங்கன்னா 7,000 இருக்கு. அந்த 7,000க்குள்ள நான் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். இதே வந்து வட்டி மட்டுமே ஒரு 5,000 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி பேலன்ஸ் என்கிட்ட ஒரு 5% தான் 5,000 தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரலாம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இது உதாரணத்துக்கு 2 அப்படின்னா, அவங்களுடைய வருமானத்தை போல 2 மடங்கு வட்டி கட்டக்கூடிய திறன்கள் அவங்களுக்கு இருக்கு. 10,000 ரூபாய் இந்த கம்பெனிக்கு வருமானம், 1,00,000 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எபவ் 2 அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வட்டி கட்டக்கூடிய திறனை விட 2 மடங்கு அவங்களுடைய வருமானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ எபவ் 2% பர்சன்டேஜில் 2 மடங்கு போட்டோம் அப்படின்னம்னா 2,918 கம்பெனிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த்தாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 அப்படிங்கிறது ஸோ இத்தனை கம்பெனி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம்னா தேவையான ஃபில்டர்ஸ் போட்டுக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 2க்கு மேலே இருக்கு, இது வந்து எனக்கு இவ்வளோ ரேட்டு இதுக்குள்ள தான் இருக்கணும், இந்த ரேட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏஎன்டி கொடுத்துட்டு கரண்ட் பிரைஸ் ஒரு 500க்கு மேலே இருக்கிற மாதிரி கம்பெனி. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 2க்கு மேலே இருக்கிற கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிரும். உங்களுக்கு வந்து 773 ஸ்டாக்ஸ். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேற்கொண்டு என்னென்ன ஃபில்டர் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். பொதுவாக வந்து ஒரு கம்பெனிக்கு இப்போ நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி நம்ம வந்து ஃபில்டர் சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஷோ ஆல் ரேஷியோவில் போயிட்டு உங்களுக்கு இதெல்லாம் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5 இயர்ஸ் இதுங்கிறது உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு 5 வருஷத்தினுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கணும். எனக்கு ஒரு 50%க்கு மேலே இருக்கிற கம்பெனினா இது ஒரு நல்ல growth உள்ள கம்பெனின்னு அர்த்தம். ஸோ 861 உங்களுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு தெரியலன்னா கீழே வந்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ப்ராஃபிட் லாஸ் இங்க இருக்கு பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு தேவையானதை போடலாம். குவார்டர் ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது எல்லாமே நம்ம சேர்க்கக்கூடியது, இதில் ஃபில்டர்ல வந்து சேர்க்கக்கூடியது. பேலன்ஸ் ஷீட்டு, டெப்ட், ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னால் டெப்ட் எவ்வளோ இருந்துச்சு, 5 இயர்ஸ் பேக் எவ்வளோ இருந்துச்சு டெப்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதில் சேர்க்கலாம், வேணுங்கிறத சேர்க்கலாம். ஸோ இதை நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அது போக நார்மலாக ஒரு கம்பெனி, ஒரு growth உள்ள கம்பெனி, மல்டிபேக்கர் ஆகக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் நல்லா இருக்கணும். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்ப்போமே, கீழே பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ப்ராஃபிட் லாஸ் இருக்கும். சேல்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அதாவது இயர் ஆன் இயரோ அல்லது குவார்டர் ஆன் குவார்டர், நம்ம வந்து இயர் ஆன் இயர் ஒவ்வொரு வருஷம் இயர் ஆன் இயர் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது ஒரு நல்ல அறிகுறி பொதுவாக. ஸோ அப்போ நம்ம சேல்ஸ் கொயரியை பார்க்கலாம். 3 இயர்ஸோட ஆவரேஜ் அல்லது 5 இயர்ஸோட ஆவரேஜ் அந்த இடத்துல நம்ம போட்டு பார்க்கலாம். அடுத்தது அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்.
இயர் ஆன் இயர் உங்களுக்கு இடையில இடையில வந்து சில இது வரலாம், டிராபேக் வரலாம். அது வந்து அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து, அவங்களோட ப்ராடக்ட் அதுக்கு உண்டான டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அதெல்லாம் மாறும். ஸோ நம்ம வந்து பொதுவா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயர் ஆன் இயர் எப்படி இருக்கு அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் இயர் ஆன் இயர்னா, இப்போ ஜூன் 25ன்னு வைங்களேன். இதுக்கு முன்னால ஜூன் 24ல எப்படி இருந்திருக்கு? இப்போ இந்த ஜூன் 25ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 9.94 crores இருந்திருக்கு. அதே மாரி ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12 crores இருந்திருக்கு. சாரி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இது. அதுவும் முக்கியம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறது முக்கியம். சேல்ஸ் சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத மெயினா பார்க்கணும். 37 கோடி. ஜூன் 24ல 31 கோடி இருந்திருக்கு. ஜூன் 23ல 23 கோடி இருந்திருக்கு. ஜூன் 22ல 16 கோடி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயரா வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து இயர் ஆன் இயர் சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது ஒரு நல்ல அறிகுறி. 16, 23, 31, 37. அதே மாதிரி ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நெட் ப்ராஃபிட் 5.29 கோடி, 7.59 கோடி, 8.95 கோடி. இந்த 3 இயர் ஆன் இயர்லையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இந்த இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன இதை காட்டிலும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் குறையிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்களோட ஒரு கம்பெனியோட ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா சேல்ஸ் அதிகமாக காட்டும். ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக காட்டும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும் எதனால கம்மியாச்சு ப்ராஃபிட். அவங்களோட காம்படிஷன் அதிகமாக இருக்கிற காரணமாக அது நடந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதை மட்டுமே வச்சு நம்ம முடிவெல்லாம் பண்ணிடக்கூடாது. மற்ற மெட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். மற்ற மெட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு பிஇ கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். ஆர்ஓசி நல்லா இருக்காங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். டெப்ட் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட் டு ஈக்விட்டி கம்மியாக தான் இருக்குது. பெக் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபினான்சியல் லிவரேஜ் இது நார்மலான கண்டிஷனில் இருக்குது. இது பொதுவாக வந்து ஃபினான்சியல் லிவரேஜுங்கிறது 2க்கு கீழே இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் 80 நல்லாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா மெட்ரிக்ஸையும் இதில் நம்மையும் பார்க்கணும். அதையும் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் பார்க்கணும். போக எஃப்ஐஐடிஐ ஹோல்டிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அதை எல்லாத்தையும் பார்க்கணும். எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் குறைச்சிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ப்ரமோட்டர்ஸ் அதே தான் இருக்குது, 58% இருக்குது. டிஐ 0.01% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கு நம்ம வந்து பார்க்கும்போது மெயினாக சேல்ஸ் பார்க்கணும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதான்னு பார்க்கணும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதான்னு பார்க்கணும். சேல்ஸே இல்லாமல் ப்ராஃபிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். அவங்க அதர் இன்கம்லாம் கொண்டு வந்து ப்ராஃபிட்டில் காட்டுவாங்க. பெரும்பாலும் ஒரு நல்ல ஒரு 1000 crores மேலே இருக்கிற கம்பெனி, மார்க்கெட் கேபிலேஷன் இருக்கிற கம்பெனி ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கு நல்லபடியாக இருக்கும். அது ஒன்று முக்கியம். ஸோ நான் என்னோட சில சாம்பிள் கொயரியும் நான் இங்கே காட்டுறேன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்க்கு என்னென்ன கொயரி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் மார்க்கெட் கேபிலேஷன் 1000 crores மேலே இருக்கிற கம்பெனிகள் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15க்கு மேலே இருக்கிறது கொடுத்துருக்கேன். டெப்ட் டு ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ 1. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 50%. மார்க்கெட் கேபிலேஷன் அது வந்து 1000 crores. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 years. கரண்ட் ப்ரைஸ் 500. 500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் இது கொடுத்துருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் 20%. கடந்த வருஷத்தில் கடந்த லாஸ்ட் இயர் மட்டும் 20 years மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ப்ராஃபிட் growth பார்த்தீங்க அப்படின்னா 3 yearsக்கு உண்டான ப்ராஃபிட் growth 20%. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 23 ஸ்டாக்ஸ் வருது. இப்போ இதில் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி பார்க்கணும். இதனுடைய மற்ற மெட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பிஇ ரேஷியோ எப்படி இருக்குது, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, கரண்ட் ரேஷியோ, பெக் ரேஷியோ இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். ப்ராஃபிட் லாஸை பார்க்கணும். சேல்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா அதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இந்த கம்பெனிக்கு. ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸும் வந்து உங்களுக்கு இடையில இடையில கொஞ்சம் குறையுது, அப்புறம் கூடுது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இயர் ஆன் இயரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டானது. ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு க்ரோத் ஆகி நெட் ப்ராஃபிட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இடையில கொஞ்சம் ட்ராபேக் ஆகிருக்கு. 2021லையும் 22லையும் ப்ராஃபிட் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாகும். ஸோ இந்த 25ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 555 crores வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு கம்பெனிக்கு. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் பார்க்கணும். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ரேஷியோ எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஃப்ஐஐ ஹோல்டிங் கம்பெனியில் எப்படி இருக்குன்னா 5% வச்சுருக்காங்க. டிஐஐ ஹோல்டிங்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4%, 4.83% இருக்குது. ஸோ இதை விட இன்னொரு சிம்பிளான வழியும் ஒன்று இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீனரில் வந்து இது நான் செலக்ட் பண்ணி வச்சது. இந்த பாப்புலர் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பாப்புலர் தீம்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்தும் நம்ம ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனரை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் நம்ம வேணுங்கிறத ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு என்ன தேவையோ, பாப்புலர் ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ மேஜிக் ஃபார்முலா, இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோங்கிறதெல்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்க்ரீனர் மெத்தட் இது. காஃபி கேன் போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு பிரபலமான இன்வெஸ்டிங் மெத்தட் இது. ஸோ இதுல இருந்தும் நம்ம ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி இவங்க கீழே என்ன கொயரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவுக்கு வந்து என்ன கொயரி போட்டிருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ் க்ரோத் 10%க்கு மேலே இருக்கணும். சேல்ஸ் க்ரோத் 10 இயர்ஸோட சேல்ஸ் க்ரோத் தான் நான் சொன்னேன் இல்லையா. ஒரு கம்பெனிக்கு சேல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், சேல்ஸும் ப்ராஃபிட்டும். ஸோ அதனால சேல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸு. இதில் இவங்க சிம்பிளாக போட்டிருக்காங்க. இதில் நமக்கு வேணுங்கிறத நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே அண்டு போட்டு கண்டினியூ பண்ணலாம். இவங்க இதில் பிஇ ரேஷியோ இதெல்லாம் கொடுக்கல. நம்ம வேணும்னா இந்த ஸ்டாக்ல வந்து பிஇ ரேஷியோ வேணும் அப்படின்னா பிஇ ஆனால் கொடுத்தோம்னா கம்மியாக தான் வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த கொயரிக்கு 126 ஸ்டாக் இருக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். இதிலேருந்துமே இன்னும் நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாக தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் டு ஏர்னிங் பிலோ 15 கொடுத்து ரன் தி கொயரி கொடுத்தோம்னா 4 ஸ்டாக் தான் வருது. ஸோ இதெல்லாம் சேல்ஸ் க்ரோத், கடந்த 10 வருஷமாக சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 15%க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ மார்க்கெட் கேபிடலேஷன் 1000 கோடிக்கு மேலே இருக்கிற கம்பெனி. இப்போ நம்ம புதுசாக ஒரு கொயரி சேர்த்ததுனால ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 50%க்கு கீழே இருக்கிறது. ஸோ இந்த நாளில் இருந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி மற்ற க்ரைட்டீரியாவும் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் இதெல்லாமே பார்க்கணும். பார்த்து அதில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் கேபிடலேஷன் அதிகமாக இருக்குது, எனக்கு இதை கம்மியாக வேணும்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். பிலோ 1000 கோடிக்கு கீழே இருக்கிற கம்பெனி. ஸோ 14 கம்பெனிகள் கிடைக்குது. 14 கம்பெனிகளில் வந்து நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியும் பார்க்கணும். இந்த லித்திகா இன்ஃப்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 974 கோடி கம்பெனி. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் கம்பெனிகள். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான கொயரிஸை வந்து உங்களுக்கு இதுல இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய இருக்கும். குவார்ட்டர்லி க்ரோயர்ஸ் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது இந்த கம்பெனிகள். இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா 216 கம்பெனிகள் இருக்கு. ஸோ இதில்
இவங்க வந்து சில கொயரிஸ் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்றது இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்றது. குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் மட்டும் growth ஆகக்கூடிய கம்பெனிகள் இது. ஸோ அதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு குவார்டர் ஆன் குவார்டர் வந்து உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பாருங்க. 3.62, 3.90, 4.30, 4.52, 4.91. ஸோ இப்படி குவார்டர் ஆன் குவார்டர் மட்டும் வேணும் அப்படின்னம்னாலும் நம்ம எடுக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு பண்றவங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பார்க்குறவங்க இந்த மாதிரி கம்பெனிகள்ல முதலீடு பண்ணுவாங்க. ஸோ 216 கம்பெனிகள் இருக்கு. ப்ராஃபிட் லேட்டஸ்ட் குவார்டர், நெட் ப்ராஃபிட் ப்ரெசென்டிங் குவார்டர். ஸோ இதில் நமக்கு 216 கம்பெனிகள் இருக்கு. இதில் இன்னும் நமக்கு கொஞ்சம் குவாலிட்டியான கம்பெனிகள் வேணும் அப்படின்னம்னா ஒரு அண்ட் போட்டு கீழே மார்க்கெட் கேபிட்டல் கொடுக்கலாம். எபவ் 500 crores மேல இருக்கிற கம்பெனிகள். ஸோ 144 கம்பெனி 500 கோடிக்கு மேல இருக்கிறது. குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கிற கம்பெனிகள். ஸோ இன்னும் நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா இன்னும் வந்து பெட்டரா பிஇ ரேஷியோ கம்மியா இருக்கணும். அண்டு பிரைஸ் டு ஏர்னிங் பிலோ 20 போடுவோமே. ஸோ 29 கம்பெனி 29 கம்பெனியிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி மற்ற மெட்ரிக்ஸையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணணும். அம்பிகா காட்டன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் வந்து ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த 3 குவார்டரா வந்து பார்த்தீங்கன்னா 2 குவார்டர் போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் அதாவது 2 குவார்டர் ஒரே மாதிரி இருக்கு. லாஸ்ட் 2 குவார்டரும் ஒரே மாதிரி இருக்கு ப்ராஃபிட் லாஸ். வேற கம்பெனி அவந்தி ஃபீட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ராஃபிட் லாஸ் குவார்டர்ஸ் லாஸ்ட் 4 குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1355, 1366, 382, 1606. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் 4 குவார்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 121, 141, 157, 186. ஸோ அந்த மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் மட்டும் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்றது இது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். இதில் நமக்கு வேணுங்கிற ஃபில்டர்ஸ் எல்லாம் நம்ம தேவையானதை நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஷோ ஆல் ரேஷியோ போட்டு இதில் எது தேவையோ மோஸ்ட் யூஸ்டு போட்டு சேல்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதான் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கு. பட் மற்றது இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும், இயர் ஆன் இயர் குவார்டர்லி சேல்ஸ் growth நம்ம கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அதில் புக் வேல்யூ எவ்வளோ இருக்கணும், ரிட்டர்ன் ஓவர் 5 years எவ்வளோ இருக்கணும், இது எல்லாமே நம்ம வேணுங்கிறத நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். போட்டு பார்த்துட்டு அதில் வர்ற ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட் ஒவ்வொரு கொயரியும் தனித்தனியாக அவங்களே போட்டு வச்சிருப்பாங்க. அதுலேருந்தே நம்ம எடுக்கலாம். லாஸ்ட் டூ ப்ராஃபிட் கம்பெனிஸ் இங்கே இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து அவங்களே வந்து நம்மளை மாதிரி இப்போ ஒரு கொயரியை வந்து ரெடிமேடாக போட்டு அதை பப்ளிஷ் பண்ணுறவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ ப்ராஃபிட் கம்பெனிஸ், லாஸ்ட்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்த கம்பெனிஸ் இதெல்லாம். இதில் என்ன கொயரி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் லேட்டஸ்ட் குவார்ட்டர் 0.33, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸ்மாலர் தென் 0, மார்க்கெட் கேபிடலேஷன் 10 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 5. ஸோ 135 ஸ்டாக் அந்த மாதிரி காட்டியிருக்கு. இதில் வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 5 இருக்கிற இடத்துல நம்ம கரண்ட் ப்ரைஸ் 100ன்னு மாற்றலாம். மார்க்கெட் கேபிடலேஷன் 100 கோடின்னு மாற்றலாம். 54, அதாவது மார்க்கெட் கேபிடலேஷன் 100 கோடிக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கு, கரண்ட் ப்ரைஸ் 100க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கு.
இதெல்லாம் லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்த கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இடையில இடையில இருந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4 குவார்ட்டர் லாஸ்ட்ல இருந்து இப்போ கரண்ட் குவார்ட்டர் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு கம்பெனி. சேல்ஸ் இருந்திருக்கு. பட் வந்து ப்ராஃபிட் வந்து லாஸ்ல இருந்திருக்கு. அதுக்கு காரணம் தான் சொன்னேன் இல்லையா? அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, சில சமயம் அந்த கவர்மெண்ட்டோட சப்சிடிஸ் இதனுடைய காரணங்களா கூட அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லாம இருக்கலாம். ஸோ மெயினா சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாரி ப்ராஃபிட் வந்து இது லாஸ்ல இருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு இந்த குவார்ட்டர்ல. ஜெனித் எக்ஸ்போர்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ல இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்ல வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டர் கொஞ்சம் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து ஒரு கொயரி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா, எஃப்ஐஐ பையிங். எஃப்ஐஐ வந்து எது எதெல்லாம் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் இன் எஃப்ஐஐ ஹோல்டிங் 1%, எஃப்ஐஐ ஹோல்டிங், சேஞ்ச் எஃப்ஐஐ ஹோல்டிங் பிலோ 5%. ஸோ இத்தனை கம்பெனி 92 கம்பெனிகள் வந்து எஃப்ஐஐ பை பண்ணியிருக்கிற கம்பெனிஸ். ஸோ இதில் நமக்கு தேவையான கொயரிஸை இப்போ இந்த கொயரி எதையுமே மாற்றாம கரண்ட் ப்ரைஸை வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டு ஏர்னிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆர்ஓசியை நமக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்டாக்கினுடைய குவான்டிட்டியும் கூடும் குறையும், எண்ணிக்கையும் கூடும் குறையும், கவுண்ட்டும். அண்டு ஆர்ஓசி ஆர்ஓஇயும் போட்டு பார்ப்போம் உதாரணத்துக்கு. ஸோ எஃப்ஐஐ ஹோல்டு பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 29 கம்பெனி. ஆர்ஓஇ அதிகமாக இருக்கிற கம்பெனிகள் இதெல்லாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமாக இருக்கிற கம்பெனி. அதே சமயத்தில் டெப்ட் இல்லாத கம்பெனியும் போடலாம். டெப்ட் டு ஈக்விட்டி ஒன்று. ஸோ ஒரு 28 கம்பெனி வந்து ஷோ ஆகுது. இதெல்லாம் வந்து எஃப்ஐஐ மெயினாக இவங்க வந்து எஃப்ஐஐ ஃபோக்கஸ் பண்ண ஒரு கொயரி. எஃப்ஐஐ வந்து அதிகமான ஹோல்டிங் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. அதில் நமக்கு தேவையானதை ஆர்ஓஇ சேர்க்கலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சேர்க்கலாம், மார்க்கெட் கேப்லேஷன், இப்போ எது வேணாலும் சேர்க்கலாம். நம்ம சேர்த்து ரன் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்ஸை காட்டும். ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னாலும் அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகலை அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வராததில் அப்போ நம்ம வந்து ஒரு கொயரியை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ அல்லது அந்த கொயரியோட அந்த மெட்ரிக்ஸை வந்து நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாலோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே ஸ்டாக்ஸ் வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக நமக்கு தேவையான ஒரு ஸ்டாக்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி செலக்ட் பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ நான் இதனுடைய டீட்டெயில்ஸ் இப்போ நான் வந்து வச்சுருக்கிறேன் இல்லையா, இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணால் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அல்லது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கல, இது தனியாக வந்து அவங்களுக்கு குரூப்பில் கொடுக்குறேன். நான் நம்மளோட ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து குட் பென்னி ஸ்டாக்ஸ். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸ் 100க்கு கீழே கொடுத்துருக்கோம். பென்னி ஸ்டாக்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா இருக்கிற கம்பெனிஸ் இதெல்லாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10, ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாய்டு கேபிட்டல் 10%, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 5, ப்ரைஸ் டு சேல்ஸ் 3, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3, பிக் ரேஷியோ 2. இதெல்லாம் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற கம்பெனி, ஓரளவுக்கு டீசெண்டான ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா இதில் 31 கம்பெனிகள் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல்லாம் வந்து இப்போ இதில் நான் கொடுக்கல, ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸ்க்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல் கம்மியாக தான் இருக்கும்.
இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதை நம்ம மற்ற இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்து இதுலேருந்து ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னம்னா இன்னைக்கு பென்னி ஸ்டாக்காக இருக்கிறது நாளைக்கு வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணணும். டீப்பாக அனலைஸ் பண்ணோம். அந்த மற்ற மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, கடந்த காலம்லாம் எப்படி அவங்க இது பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் லாஸ்லாம் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொயரியை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட அது ரொம்ப லாங்காக போகும். அதை வந்து இன்னொரு டைம் நமக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அதை நம்ம ஒரு லைவில் கூட பண்ணலாம் அதை. ஸோ இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் நம்மளோட குரூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ கேளுங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான விடைகள் உங்களுக்கு நான் நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நிவர்த்தி செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஏதாவது ஒரு வீடியோவிலையோ அல்லது ஒரு லைவ்லையோ விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.